தருமபுரி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் போல் வெள்ளை கோட் அணிந்து நுழைந்த இளைஞர் மற்றும் அவரது உதவியாளர் ஆகியோர் பெண் நோயாளியையும் செவிலியரையும் மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனைக்குள் புகுந்த போலி மருத்துவர்களின் நோக்கம் என்ன? தருமபுரி பகுதியைச் சேர்ந்த தனபால், அரூர் பகுதியைச் சேர்ந்த மோகன், விஜய் இவர்கள் இருவரும் தனியார் ரத்த பரிசோதனை நிலையம் ஒன்றில் லேப் டெக்னீசியன்களாக பணியாற்றி வந்துள்ளனர். இவர்கள் இருவருக்கும் விபரீத எண்ணம் ஒன்று தோன்றியிருக்கிறது. நாமும் எத்தனை நாள் தான் இப்படி லேப் டெக்னீஷியன்களாகவே காலத்தை ஓட்டுவது? ஒரு நாளாவது டாக்டர் போல கெத்தாக வாழ்ந்துவிட வேண்டாமா என நினைத்துள்ளனர். உடனே சடக்கென்று ஒரு திட்டம் போட்ட அவர்கள் தனபால் டாக்டர் போன்று வெள்ளை நிற கோட் ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டுள்ளார். அவரது பின்னால் ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டு அசிஸ்டண்டை போல மோகன், விஜய் கிளம்பியிருக்கிறார். இவர்கள் இருவரும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் நுழைந்துள்ளனர். பெண்கள் புற நோயாளிகள் பிரிவு வார்டுக்குள் அலப்பறையாக நுழைந்த அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவரை பரிசோதிப்பது போல பக்காவாக நடித்துள்ளனர். அப்போது அங்கு சிகிச்சை பெற்று வந்த பெண் நோயாளியை தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த மருத்துவமனை மருத்துவர்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டார்களே என அதிர்ச்சியடைந்த அந்த பெண் நோயாளி பதிலுக்கு சத்தம் போட்டுள்ளார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு செவிலியர் அங்கு ஓடி வந்திருக்கிறார். என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி சத்தம் போடுற என விசாரித்த போது செவிலியரிடமும் தங்களது டாக்டர் கெத்தை காட்டியிருக்கின்றனர் அந்த இருவரும். கடுப்பான செவிலியர், ஆமா நீங்க யாரு, உங்களை இங்க நான் பார்த்ததே இல்லையே என செவிலியர் கேட்டதற்கு ஆத்திரம் தலைக்கேறிய போலி டாக்டர் தனபால், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் என அவரை தகாத வார்த்தைகளால் சரமாரியாக திட்டி தீர்த்திருக்கிறார். MBBSக்கும் இந்த முகங்களுக்கு சம்பந்தமே இல்லையே என சந்தேகமடைந்த செவிலியர் இரண்டு பேரையும் பார்த்ததும் கண்டுபிடித்து விட்டார். உடனே உள்ளிருப்பு மருத்துவ அலுவலர் நாகவேந்தனுக்கு தகவல் கொடுக்க அவர் தருமபுரி நகர காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார். உடனே மருத்துவமனைக்கு விரைந்த போலீசாரை பார்த்ததும் போலி டாக்டர்கள் இருவரும் பம்மி பதுங்கி இருக்கின்றனர். சார், எங்களோட கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? அங்க சில பேருக்கு டெங்கு காய்ச்சல் மாதிரி இருக்கு, வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் என வெள்ளை கோட்டை கிடற்றிய போலீசார் இருவரையும் குண்டுக்கட்டாக தூக்கி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இருவர் மீதும் பொது இடத்தில் இடையூறு செய்தல், ஆள் மாறாட்டம் செய்து ஏமாற்றுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அரசு மருத்துவமனையில் அரங்கேறிய இந்த சம்பவத்தால் அங்கு சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அரசு மருத்துவமனைக்குள் அனுமதியின்றி போலி டாக்டர் நுழைய முடிந்தது எப்படி என்பது குறித்து மருத்துவமனை நிர்வாகமும் விசாரித்து வருகிறது.